ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோலம் வந்து ரொம்ப சிம்பிளான கோலம் தான். ஈஸியாக எல்லாருமே போட்டுடலாம். இதுக்கு வந்து 9 புள்ளி வச்சுக்கோங்க. 9 புள்ளி வச்சுட்டு ஊடு புள்ளி வந்து 1 வரை வச்சுக்கோங்க. வச்சு இந்த கோலத்தை போடுங்க. அதில் வந்து நடுவில் ஒரு பூ போட்டுக்கிறோம். சுற்றியில் வந்து பூக்கள் வரும். அந்த 2 பூக்கும் இடையில வந்து 2 புள்ளி 3 புள்ளி அப்புறம் 2 புள்ளி 1 புள்ளி இந்த மாதிரி வர மாதிரி 4 சைடும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். போன கோலத்தில் வந்து தெனாலிராமன் வந்து அவர் காளி தேவியோட அருள் பெற்ற கதையை சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இதில் வந்து அடுத்த கதை, அதை கேட்டுகிட்டே நீங்கள் கோலத்தை பார்க்கலாம். விஜயநகர மன்னர் வந்து கிருஷ்ணதேவராயர்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு. அவரோட அரண்மனையில் வந்து தாத்தாச்சாரியாருங்கிறவர் வந்து ராஜகுருவாக இருக்கிறாரு. தெனாலிங்கிற கிராமத்துக்கு ஒரு பக்கத்து ஊர் வந்து மங்களகிரி. அந்த ஊருக்கு இந்த ராஜகுரு வந்து வராரு. ராஜகுருவை பார்க்குறதுக்காக மக்கள் எல்லாம் போகிறாங்க. அதாவது அவரை வணங்கி ஆசைப்படுறதுக்காக போகிறாங்க. இதை பார்த்த தெனாலிராமன் வந்து ராஜகுருவை அவரும் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு வராரு. அப்போது தன்னோட பேச்சு திறமையால் வந்து அவர் வந்து ராஜகுருவோட சிஷியனாக ஆயிடுறாரு. தெனாலிராமன் வந்து ராஜகுருக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அரண்மனையில் எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி சிபாரிசு பண்ணி சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து ராஜகுரு என்ன சொல்கிறாருன்னா, நான் போயிட்டு உங்களுக்கு ஆள் அனுப்புகிறேன். ஆள் அனுப்பின பிறகு நீ வந்து விஜயநகரத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயநகரத்துக்கு கிளம்பி போய்ட்டுறாரு. போனவர் ராஜகுரு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த தெனாலிராமன் வந்து மிக கெட்டிக்காரனாக இருக்கிறான். இவனை வந்து மன்னர்கிட்ட சொல்லி அரண்மனையில் நம்ம விகடகவியாக சேர்த்து விட்டோம்னா நம்ம வேலை போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் ராஜகுரு என்ன செய்கிறாரு, தெனாலிராமனுக்கு ஆள் அனுப்பவே இல்லை. தெனாலிராமனும் ராஜகுருகிட்டேருந்து ஆள் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. பல மாதங்கள் வந்து ஓடிடுச்சு. எந்த தகவலும் அவனுக்கு கிடைக்கல. அதனால் தெனாலிராமன் என்ன நினைக்கிறாருன்னா, விஜயநகரத்துக்கு நேராக போய் ராஜகுருவை சந்தித்து அரண்மனையில் நம்ம வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அதன்படி வந்து ஒரு நாள் வந்து கிளம்புறாரு. மனைவி மகனோட விஜயநகரத்துக்கு போகிறாங்க. அந்த நாளில் வந்து நடந்து தான் நம்ம போகணும். ஸோ அதனால் அவங்க வந்து பல நாட்கள் வந்து நடந்தே போகிறாங்க. போய் ஒரு நாள் வந்து விஜயநகரம் வந்து சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்து ராஜகுருவை வந்து அவரோட வீட்டில் போய் சந்திக்கிறாரு. அப்போ தெனாலிராமனை பார்த்த உடனே ராஜகுரு வந்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. ராஜகுரு அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல் தெனாலிராமனை பார்த்து யாரப்பா நீ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் வந்து, நீங்கள் மங்களகிரிக்கு வந்தபோது நம்ம வந்து நண்பர்கள் ஆனோம். அப்போ வந்து நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன், அரண்மனையில் என்னை வந்து சேர்த்து விடுங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்களும் வந்து நான் போயிட்டு ஆள் அனுப்புகிறேன், ஆள் அனுப்புனதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் இதுவரை ஆள் யாரும் வரலை. அதனால் நானே வந்து உங்களை பார்க்க வந்தேன். எப்படியாவது மன்னர்கிட்ட சொல்லி அரசவையில் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து ராஜகுரு சொல்கிறாரு, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதப்பா, மரியாதையாக வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு. ஆனாலும் ராஜகுரு வந்து தெனாலிராமனை வீட்டை விட்டு வெளியேற்றிடுறாரு. என்னால் தெனாலிராமன் வந்து ராஜகுரு மேலே எப்படி கோபமாக இருக்கிறாரு, இவர் எப்படி பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளி தேவியை என்னாச்சு வேண்டிக்கிறாரு. ஒரு நாள் வந்து அந்த கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில் வந்து ரொம்ப அமர்க்கலமாக இருந்தது. அப்போ வந்து நிறையா அறிஞர்கள்லாம் வந்து எல்லோரும் அந்த மண்டபத்தில் வந்து குழுமி இருந்தாங்க. அப்போ தெனாலிராமனும் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்துருந்தார். இப்போ கிருஷ்ணதேவராயர் வந்தது வந்து சபையெல்லாம் கூடினதும் வேறு ஊரில் இருந்து வந்த தத்துவ ஞானிகள் விழாவை வந்து தொடக்கி வச்சு அந்த விவாத மன்றம் வந்து ஆரம்பித்தாங்க. தத்துவ ஞானி வந்து ஏதோ சொன்னார். ஆனாலும் ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியலை. அவர் வந்து கடைசி என்ன சொன்னார் அப்படின்னா, மாய தத்துவம் அப்படின்னு பற்றி ரொம்ப நேரமாக பேசினார்.
அவருக்கு என்ன சொன்னார்னா, நம்ம கண்ணால் காண்பது எல்லாமே மாயை தான், உண்பது எல்லாமே மாயை தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அறிஞர்கள் வந்து எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. அரசரும் எதுவும் பேசவே இல்லை. ராஜகுருவும் மௌனமாகவே உட்காந்துருக்காரு. ஆனால் சுற்றிலும் பார்த்துட்டு தெனாலிராமன் வந்து எழுந்து என்ன சொல்கிறாருன்னா, தத்துவஞானியை பார்த்து, ஐயா தத்துவஞானி, நீர் ஏன் பிதற்றுகிறீர் அப்படின்னு கேட்குறாரு. நாம் வந்து உண்பதாக நினைப்பதற்கும் வித்தியாசமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தத்துவஞானி என்ன சொல்கிறாருன்னா, வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை சோதிக்கிறதுக்காக தெனாலிராமன் வந்து அரசர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விருந்து வந்து ஏற்பாடாயிட்டு எல்லோரும் வந்து பந்தியில் வந்து சாப்பிட தொடங்கிட்டாங்க. அப்போ அந்த தத்துவஞானிக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. ஆனால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்போ தான் அந்த தத்துவஞானி வந்து தன்னோட தவறை உணர்ந்தார். அதை பார்த்ததும் அரசர் வந்து தெனாலிராமனை வந்து புகழ்ந்து பாராட்டி அவருக்கு பொருள்லாம் பரிசு அளித்து அவரை அரசவையோட விகடகவியாக ஆக்கிட்டார். இப்படித்தாங்க தெனாலிராமன் வந்து ராஜகுருவோட சப்போர்ட் இல்லாமலேயும் அரண்மனையில் விகடகவியாக சேர்ந்துட்டார். இருந்தாலும் வந்து அவருக்கு ராஜகுரு மேலே ரொம்ப கோபம் இருக்குது. ஏன்னா ராஜகுரு வந்து அரண்மனையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டார் இல்லையா. அதனால் ராஜகுருவை எப்படியாவது பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் வந்து யோசிக்கிறாரு. அவர் எந்த மாதிரியெல்லாம் பழி வாங்குறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த கதையில் வந்து பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னும் கோலத்தையும் பாருங்கள். இந்த கோலம் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இது ஒரு பிகினர்ஸ்க்கான கோலம் தான். நீங்களும் உங்கள் வீட்டு வாசலில் போடுங்க. போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதா என்னங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.